தி ஹிந்து வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி. நாசமாகிறது தமிழக அரசியல். தாவேகா திட்டங்கள் ஆதாரத்துடன் அம்பலம். வைரலாகும் வீடியோக்கள். ரத்தம் சொட்ட சொட்ட தாக்குதல். பத்திரிகையாளர் ஹாஜா மொய்தீனை தாக்கியிருக்கக்கூடிய கஞ்சா கும்பல். வாய் பேச முடியாத பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய கொடூரம். மதுவிற்கு எதிராக புகார் கொடுத்த பெண் மீது வீடு புகுந்து தாக்குதல். எப்போது தடுத்து நிறுத்தப் போகிறார் முதலமைச்சர் விஜய்? நெசவாளர்கள் நூல் மீது கார் ஏற்றி தாவேகாவினர் அராஜகம். தீயாய் பரவும் வீடியோ காட்சிகள். நெசவாளர்களுக்கு வாக்குறுதி அளித்த ஜனநாயகன் என்ன செய்ய போகிறார்? சிம்மாசனத்தில் உட்கார்ந்த தாவேகா ஜோதிட எம்எல்ஏ அடுத்த நாளே விளக்கம் கொடுத்து வீடியோ. ஒரே வாரத்தில் சாயம் விழுக்கிறது. இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளையும் அதோட செய்தி ஆதாரங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு எல்லா ஊடகங்கள், எல்லா பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்பவே மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. கடந்த 6-7 நாட்களா சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. 30க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான மோசமான பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது. இது சட்ட ஒழுங்கு இப்படியே போச்சுன்னா ரொம்பவே சரியில்லையே அப்படின்னு சொல்லி அச்சம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சி தகவல்கள் நடந்துட்டு இருக்குது. நேற்று நைட்ல இருந்தே ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல். திருவாரூரில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை பகுதியில் ஜே நியூஸ்ல வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர் ஹாஜா மொய்தீன் அவர் வீட்டில் இருக்கிறாரு. நைட் ஒரு 11-12 மணி டைம்ல அப்போ ஒரு கும்பல் வராங்க. வந்து வெளியில வான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒளிச்சு வச்சிருந்த சாராய பாட்டில், அந்த சாராய பாட்டில தான் அவர் தலையிலேயே அடிக்கிறான். அந்த தலையில அடிச்சோன்னா மண்டை பொழந்துருச்சு. வெள்ளை பனியன் போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த ரத்தம் விழுந்து அவருடைய வெள்ளை பனியன் முழுக்கவே சிவப்பு நிறத்துல அந்த பனியன் முழுக்க ரத்தம் ஏற்பட்டது. அது இல்லாமல் ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை வச்சு அவர் நெஞ்சு பகுதியில் வர கத்தியை வச்சு அவரை குத்தி இருக்கிறான். அந்த வீட்டில் அவங்களோட தாய் வந்து தடுக்கிறாங்க. அந்த தாயாரை போட்டு அடிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க அவங்க மனைவியான்னு தெரியல, அவங்க வந்து தடுக்கிறாங்க. அவங்க மேல தாக்குதல் நடக்குது. இந்த அளவுக்கு வீடு புகுந்து பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு கஞ்சா கும்பலுடைய வெறியாட்டம் இவ்வளவு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அவன் இப்பதான் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கிறான். வெளியில வந்து கூட திருந்தாத அளவுக்கு இவ்வளவு பட்ட பகல்ல ஒரு வீடை புகுந்து ஒரு பத்திரிகையாளர் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்துல வேலூர்ல பொன்னை கணேஷ் நகர்ல அங்க பார்த்தோம்னா ஒரு பெண் ஒருத்தவங்க போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஏரியால சட்டவிரோதமா மது பாட்டில் விநியோகம் செய்யறாங்க. டாஸ்மாக்ல மது விற்பனை செய்வாங்க. ஆனா இவங்க சட்டவிரோதமா வந்து மது பாட்டில் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது. நாங்க குடியிருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் இது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஆனா அந்த மது பாட்டில் விற்கக்கூடிய அந்த போதை குரூப் என்ன பண்ணிருக்கானுங்க, எங்க மேலேயே புகார் கொடுக்கிறேன், நீ உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி வீடு பூந்து அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறானுங்க. சரியான அடி அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறானுங்க. ஒரு பெண்ணை போட்டு அவ்வளவு போட்டு புகார் கொடுத்த காரணத்துக்காக இந்த அளவுக்கு போட்டு அடிச்சு தரக்கூடிய சித்திரவதை இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம கேள்விப்படல. பத்திரிகையாளர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டார் சொல்லி அவர் வீடு பூந்து தாக்கி அவர் மண்டையை உடைச்சி அவர் வீட்டில் அம்மா தாய்க்கு முன்னாடி இப்படியேப்பட்ட தாக்குதல் நடத்துறதோ இல்லை இந்த மாதிரி மதுக்கு எதிராகவோ இந்த போதைகளுக்கு எதிராக புகார் கொடுத்தவங்கள இது மாதிரி வீடு பூந்து பெண்களை தாக்கப்பட்ட சம்பவமாவோ இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஆட்சியிலுமே கேள்விப்படலை. ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்தில் சட்ட ஒழுங்கு இவ்வளோ மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க தான் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுகவுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஸ்டாலின் சார் சட்ட ஒழுங்கு எங்கே போச்சு சார் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த சட்ட ஒழுங்கையே பொதுமக்கள் கிட்ட வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ மோசமான நிலைமையில சட்ட ஒழுங்கு போயிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக பதவி இருக்கக்கூடிய நேரத்தில் கோவிடோட டைம், அந்த டைமில் மருத்துவர்கள், அவசர கால பணியாளர்கள் இவங்க எல்லாம் முன்கள பணியாளர்களாக நியமிக்கப்பட்டாங்க. இவங்கெல்லாம் முன்கள பணியாளர்கள் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் திமுக அரசு அன்னைக்கு பத்திரிகையாளர்களும் முன்கள பணியாளர்கள் தான், அவங்களும் இந்த கோவிட்ல ரிஸ்க் எடுத்து போய் மக்கள்கிட்ட போய் செய்தியை சொல்றாங்களே அந்த பத்திரிகையாளர்களும் முன்கள பணியாளர்கள் சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் ரொம்ப உச்சத்தில் போய் பத்திரிகையாளர் தாக்கப்படுறது, பத்திரிகையாளர்கள் மேல வழக்கு பதிவு செய்யறது, அவர்கள் கைது செய்யப்படுறது, அவங்க மேல யூபிஏ சட்ட மாதிரியான பல வழக்குகள் போடுறது நடக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் அவங்கள முன்கள பணியாளர்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் அந்த ஆட்சிலாம் சரியில்லை, நான் வந்தால் தூய் ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு வந்துட்டு
இன்னைக்கு பத்திரிகையாளர்களை வீடு புந்து தாக்கக்கூடிய நிலைமை. இங்கே வீட்டில் போலீஸில் போய் புகார் கொடுத்த ஒரு பெண்ணை ஏன் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இவ்வளவு கொடூரங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான முறையில் நடந்துட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி பகுதியில் ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தவங்க, அவங்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு டெய்லி வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ காரில் வந்திருக்கக்கூடிய ஒரு கும்பல் அந்த அம்மா வா காரில் வா லிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்கான். அந்த அம்மாவை நான் கார்லலாம் வரமாட்டேன், நான் பஸ்ஸில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாய் பேச முடியல, அப்படியே அவங்க சைக்கிளே சொல்கிறாங்க. அப்புறம் வலுக்கட்டாயமாக அவங்கள காரில் பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டு ஒரு காடு பகுதி மாதிரி நான் இடத்துல போய் அவங்கள காரில் வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறானுங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை. சேகர்னு சொல்லக்கூடிய ஒரு நாய், மாரிமுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நாய், அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள நாசப்படுத்தி காரை விட்டு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டதுக்கு பிறகு அப்புறம் அவங்க மயக்க நிலை தெளிஞ்சதுக்கு பிறகு அவங்க அழுகுறாங்க. அப்போ அங்கே அக்கம் பக்கமாக போன மக்கள் அவங்கள காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு எதிராக எதுவுமே நடக்காது. ஸ்டாலின் சார் என்ன சார் ஆட்சி செய்றீங்க? உங்களுடைய ஆட்சியில் சட்டம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிருச்சு, சட்ட ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுச்சு, பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருச்சு, டிஎம்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருச்சு. ஆனால் நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா பெண்களுக்கு எதிராக ஒன்றுமே நடக்காது. நான் வந்து களத்தில் நின்று உங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வேன், எல்லாத்தையுமே நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப்பை கொடுத்து ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என் மக்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா நான் வந்து நிற்பேன், அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு இந்த ஒரே வார்த்தையை சொல்லி 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 மக்கள் மனசில் ஆழ நம்ப வச்சாங்க. நல்ல ஒரு முறையில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது தாவே காட்சியில் மட்டும் இல்லை, துபாய் சவுதி மாதிரியான கடுமையான தண்டனைகள் இருக்கக்கூடிய நாடுகளே குற்றம் நடக்க தான் செய்யும். ஆனால் ஒரு குற்றம் நடக்கும்போது அங்கே ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, அந்த குற்றத்துக்கு அரசு துணை போதா, அதை தான் பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிள்ளைப்பட்டு ஹத்ராஸில் பாலியல் வன்கொடுமை செய்கிறான், அங்கே அரசோ காவல்துறை அதுக்கு ஒரு வகையில் துணை போகிற மாதிரி இருந்தாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக யாராவது குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த குரூப் போராட்டம் பண்ணுது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட சடலத்தை பெற்றோர்கிட்ட கொடுக்காம போலீஸை வச்சு நைட்டாக எரிக்கக்கூடிய சம்பவம் நடக்கும்போது தமிழ்நாட்டில் குற்ற செயல் நடக்காத அளவுக்கு இங்கே எல்லா வகையான பாதுகாப்பு, பிங்க் பேட்ரோல் மாதிரியான பல ஏற்பாடுகள் இருந்தது. அதை தான் இவங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு மாற்றினாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட முன்னேற்பாடு பாதுகாப்பு இருந்துச்சு. ஏதாவது தீங்கோ குற்றங்களோ நடந்தாலும் அதுக்கு எதிராக ஆக்ஷன் நடக்கப்பட்டது. ஆனால் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை திணிச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சியோட ஒரு வாரத்திலேயே இன்னைக்கு சாய வெளுத்து போச்சு. இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த அளவுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா, இன்னும் அமைச்சரவையோட இலாக்காவே இவங்களால பூர்த்தி செய்ய முடியல. வெறும் 9 அமைச்சர்கள் மட்டும்தான் அமைச்சரவைக்கான இலாக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய துறைகளுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இன்னும் அமைச்சரவையோட இலாக்காக்களை இவங்களால ஒன்றும் பூர்த்தி செய்ய முடியல. இன்னைக்கு இவ்வளோ மோசமான நிலைமையில சட்ட ஒழுங்கு இருக்குது. அப்போ நீங்கள் யாரெல்லாம் மாற்றம் நம்பி ஓட்டு போட்டீங்களோ அது இங்கே சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத ரொம்ப மோசமான முறையில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் பெரிய ஏமாற்றத்தை இன்னைக்கு மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அம்பலமாயிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் நெல்லையில் நடந்திருக்க இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்குது. நெல்லையில் ஒரு நெசவாளர்கள் அவங்க அந்த கைத்தறிக்காக இருக்கக்கூடிய அந்த நூல் அந்த இடத்துல காய வச்சிருக்கிறாங்க. அந்த டெய்லி அவங்க காய போடுற இடம். அப்போ அந்த வழியாக வந்த தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர், தாவேக்கா கொடியோட அந்த ஒன்றிய செயலாளர் போர்டை போட்டுக்கிட்டு அந்த வழியாக காரில் போகும்போது, நீ நூலை காய போடுற இடமா அது அப்படிங்கிற மாதிரியான அவங்க அந்த காரை விட்டு அந்த நூலை ஏற்றி பெரிய ஒரு அராஜகம். பொதுவாகவே இந்த மாதிரி கைத்தறி விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நூல் காய போடுற அளவுக்கோ அவங்களுக்கு பெரிய அளவில் குடோனோ பெரிய இடமோ ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கைத்தொழில் அது எல்லாமே. அப்போ அவங்க வீடு தெருகளில் தான் அவங்க காய போடுவாங்க. ஏன்னா அந்த பக்கமாக பெரிய அளவில் எந்த ஒரு வாகனமும் வராது. பைக்கு சைக்கிள் வந்தால் கூட அவங்க ஓரமாக போகிற அளவுக்கு ஒரு வழி கொடுப்பாங்க. பெரிய வாகனங்கள் காரோ லாரியோ பெரிய வாகனங்கள் எப்போவாவது ரேராக வந்தாலும் அந்த நூலை அவ்வளோ அழகாக அப்படி நவுத்தி விட்டுருவாங்க. வண்டி போனாலும் திரும்ப காய வச்சுருவாங்க. இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் இவங்க நேராக வந்து அந்த நூலில் ஏற்றிட்டு காய போடுற இடமா அது, இங்கே தான் காய போடுவியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அவங்க இந்த தொழிலாளர்களை போட்டு பெரிய அளவில் அவங்களோட வாக்குவாதம் நடத்திக்கிட்டு அவங்கள மிரட்டக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நெல்லையில் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. இதே இடத்துல முதலமைச்சர் விஜயை பார்த்து நம்ம கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? தேர்தல் பிரச்சாரத்தில் இது மாதிரி நெல்லை மாதிரியான பகுதிகளை போயிட்டு கைத்தறி விவசாயிகளுக்கோ விசைத்தறி விவசாயிகளுக்கோ நெசவாளர்களுக்கோ இந்த திமுக அரசு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி இப்படி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணாரு. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து நாங்கள் வந்து மாதம் வந்து 3000 ரூபா நாங்கள் கொடுத்துருவோம். சாரி மாதம் 30,000 ரூபா கொடுத்துருவோம். நெசவாளர்களுக்கு மாதம் 30,000 ரூபா கொடுத்துருவோம். அவங்க பேரில் இன்சூரன்ஸ் எடுப்போம். 10 லட்ச ரூபாய்க்கு அவங்க பேரில் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து கரண்ட்டில் நாங்கள் சலுகைகள் கொடுப்போம். கைத்தறி விவசாயிகளுக்கு வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து 500 யூனிட்டும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1500 யூனிட் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொன்னார். இவர் கொடுத்த இந்த நான் வந்து 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னதே மாதத்துக்குன்னு சொன்னது இப்போ 2 மாதத்துக்கு மாற்றி விட்டார்.
இவர் எங்க போய் 1500 சொல்லி கொடுக்கறது. ஆனா திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குனாங்க. ஆனா திமுக நெசவாளர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? திமுக அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பிறகு விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் வரைக்கும் மின்சார இலவசம், கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் வரைக்கும் மின்சார இலவசம் அப்படின்றத நடைமுறைப்படுத்தினாங்க. அதே மாதிரி இந்தியாவிலே முதல் முறை, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சாதாரண விசைத்தறி நெசவாளர்கள் நவீன விசைத்தறி அந்த மிஷின் வாங்குறதுக்காக அரசு சார்பில் ஒவ்வொரு வருஷமும் 30 கோடி ரூபாய் மானியம் கொடுக்கப்படுது. இந்த மானியம் எப்படின்னா கேபிட்டல் சப்சிடின்னு சொல்லுவாங்க, மூலதன மானியம் அப்படின்னு சொல்றது. அதாவது பழைய காலத்து மிஷின் வச்சிருப்பாங்க அந்த விசைத்தறிக்காக, அது இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவங்க இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அரசு சார்பில் வந்து 20% அளவுக்கு அவங்களுக்கு மானியம் கொடுக்கப்படுது. உங்களுடைய தொழில் மேம்பாடு இருக்கணும், உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் உங்களுடைய தொழில் முடங்கக்கூடாது, நீங்க தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நீ உங்களுடைய வளர்ச்சி மூலமா மாநில உலரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த அவங்களுக்கு மூலதன மானியம் சொல்லி 20% அரசு மூலமா நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. அதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசுல 30 கோடி ரூபாய் அந்த மானியம் ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி ஜவுளிகளுக்காக புதிய ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. கோயம்புத்தூர்ல சர்வதேச ஜவுளி மாநாடு அப்படி நடத்தி இது மாதிரியான நெசவாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு சர்வதேச இவங்களுடைய பிசினஸை இவங்க இன்டர்நேஷனல் அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மாநாடு ஏற்பாடு செஞ்சு அதுக்காக ஒரு புதிய கொள்கையை உருவாக்கி இது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அது இல்லாமல் நூற்பாலை செயல்பாடுகளுக்காக அந்த நூற்பாலை செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு 6% வட்டி சலுகை அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. இது இல்லாமல் பருத்தி, ஏன்னா இதோட மூலமே பருத்தி தானே, பருத்தியில் வந்து 1% அளவுக்கு டாக்ஸ் இருந்தது. அந்த டாக்ஸையுமே ஒட்டு மொத்தமாக நீக்கப்பட்டு அந்த நெசவாளர்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ திமுக அரசுல எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுடைய தொழில் அப்படியே அழிஞ்சு போயிடக்கூடாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி அரசு சார்பில் என்னெல்லாம் இது மாதிரி ஜவுளிகள் கொடுக்கப்படுமோ, இப்போ இலவச வேஷ்டி சேலை, இது மாதிரி அரசு சார்பில் இருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், இது மாதிரி எதெல்லாம் கொடுக்கப்படுமோ அதை அரசு சார்பில் ஏற்பாடு செஞ்சு அவங்கள அந்த இடத்துல வேலைக்கு வச்சு கைத்தறி விவசாயிகளா அவங்களுக்கு ஒரு 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, விசைத்தறி நெசவாளர்களுக்கு அவங்களுக்கு ஒரு 54,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி இப்படி வேலை வாய்ப்பு எல்லா ஏற்பாடுமே செய்யும் போதும் விஜய் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது நெசவாளர்களுக்கு திமுக எதுவுமே செய்யலைன்னு சொல்லி இதை சொல்லியே பொய்யை உண்மையாக்கினாரு. இதெல்லாம் நம்பின அந்த மக்கள் சரி இது ஏதோ சொல்றாரு, ஒரு மாற்றம் தான் கொண்டு வந்துடுவாரா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அது நாளுக்கு நாள் ஏமாற்றமான நிலைமைகளை போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு இன்னைக்கு பொய் செய்தியை மோசமான நிலைமையில பரப்பிட்டு இருக்காங்கன்னா, தி ஹிந்து இன்னைக்கு பிரத்யேகமா ஒரு வீடியோ போடுறாங்க, இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ. அந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவிலான வைரலா போயிட்டு இருக்கு, தீயா பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 10 நாட்களுக்குள்ள எத்தனை வகையான பொய் செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கு தி ஹிந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குலாம் இவங்க பொய் செய்தியை பரப்புறாங்க. ஒரு கல்வி தகுதி, அதாவது இவங்க வேட்பாளர்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது 234 பேருமே டிகிரி வாங்கினவங்க தான், எல்லாம் கிராஜுவேட்ஸ் தான், 234 வேட்பாளர் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கடுத்து உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்தது. எப்பா நீங்கள் 234 பேரும் கிராஜுவேட்ஸ்னு சொல்கிறீங்களே, விஜயே ஃபர்ஸ்ட் டிராப் அவுட் தான், அவரே ஃபர்ஸ்ட் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணல, காலேஜே கம்ப்ளீட் பண்ணல. விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காமெடி நடிகரை போய் தூத்துக்குடியில் போய் நிற்க வச்சாங்களே, அவரும் +2 தான் படிச்சிருக்காரு, அவரும் தன்னுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணல. இது மாதிரி தாவேக்கால இருக்கக்கூடிய பல பேர், சரி அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருந்தாங்க, டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் அது எல்லாமே பல பொய்கள் இருக்குது. அவங்க விளம்பரம் பண்ண அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வேற, ஆனால் அவங்களோட வேட்பு மனுவில் அவங்க குறிப்பிட்ட தகவல் வேறையா இருக்கு. அப்போ முழுக்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி பொய் செய்தியை கொண்டு போய் கல்வி தகுதி விஷயத்தில் பொய் செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்கன்றத தி ஹிந்து அதில் தெளிவுபடுத்துறாங்க. அடுத்து பொருளாதார ரீதியான பொய் குற்றச்சாட்டு, அதாவது தாவேக்கால இருக்கவங்களாம் ரொம்ப ஏழ்மையான எம்எல்ஏக்கள், அவங்களாம் சாப்பாடுக்கே வழி இல்லை, காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை, போய் தள்ளுவண்டி கடையில் தான் போய் மதிய சாப்பாடே சாப்பிட்றாங்க, வீட்டில் கொடுக்கறதுக்கு அம்மா வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாடகையே கிடையாது, அடுத்த மாதம் வாடகை கொடுக்கறது கூட கையில் காசு இல்லை, இவங்களாம் ரொம்ப ஏழைங்க, அப்படியாப்பட்ட ஏழைங்களை அண்ணா வந்து எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தா இவங்க யாரெல்லாம் ஏழைங்கன்னாங்களோ அந்த ஏழைங்க எல்லாத்துக்கும் 2 கோடி ரூபா சொத்து, 3 கோடி ரூபா சொத்து, விருகம்பாக்கத்தில் சொந்த வீடு, அவங்க பெரிய கம்பெனிகள் நடத்துறது, வருஷ வருமானம் 23 லட்சம் ரூபா, இது மாதிரியான பல வகையான சொத்துக்கள் பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு தான் ஏழை குறைவாசம் இந்த இடத்துல போடுறாங்க. அப்போ பொருளாதார ரீதியான போலி செய்திகள் பரப்பப்படுது. அது இல்லாமல் சாதி ரீதியான போலி செய்திகள், அதாவது இத்தனை வருஷமா இங்கே ஜாதியை வந்து ஒழிக்கவே முடியல, விஜய் அண்ணா வந்து எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள பொது தொகுதியில் போய் நிற்க வச்சு 75 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு பொய் செய்தி. எந்த அளவுக்கு இந்த பொய் செய்தி போய் சேர்ந்துருச்சுன்னா, நம்ம இயக்குனர் பா ரஞ்சித்தே இதை புகழ்ந்து ஒரு பதிவு போட்டாரு. ஐயோ யாரும் செய்யாத புரட்சி விஜய் செஞ்சு முடிச்சாருன்னு சொல்லி அவசரப்பட்டு பா ரஞ்சித்தே புகழ்ந்து பேசிட்டாரு. அதுக்கடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா உண்மை தன்மையை போய் பார்த்தா இல்லை 75 பேர்லாம் இல்லை, 28 பேர் அந்த மாதிரி ஆகிட்டாரு, பொது தொகுதியில் நிற்க வச்சாரு அப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் நல்லா தீர ஆராய்ஞ்சு பார்க்கும்போது யாரையுமே இவங்க நிற்க வைக்கல, வெறும் ஒரே ஒரு பொது தொகுதியில் மட்டும்தான்
ஒரு தலித் வேட்பாளர்களை கொண்டு போய் நிக்க வச்சாங்க. அவருமே ஜெயிக்கல, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. அப்ப இதுதான் இங்க நடந்தது. பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது காங்கிரஸ் கூட ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. மேலூர்ல காங்கிரஸ் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஆனா தாவேகா சார்பில் யாருமே ஒரே ஒரு நபரை தான் நிக்க வச்சாங்க. அந்த ஒருத்தர் எம்எல்ஏ ஆகல அப்படிங்கிறது. அப்ப இது மாதிரி தினம் தினம் பொய் செய்திகள் பரவிட்டு இருக்குது. இன்னைக்கு லேட்டஸ்டா பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு புது செய்தி. எப்படியாப்பட்ட அதிரடி உத்தரவு! நீ போய் கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் கியூவில் நிற்க தேவையில்ல, அங்கே போய் எழுதி கொடுக்க தேவையில்ல. வாட்ஸ்அப்பில் நீ பர்த் சர்டிஃபிகேட் டைப் பண்ணால் உன்னோட பர்த் சர்டிஃபிகேட் பிடிஎஃபாகவே வந்துடும். ஐயோ விஜய் அண்ணா, முதல்வன் படத்தில் அர்ஜுன் அடுத்தது சினிமாவில் தான், ஆனால் நீ அதெல்லாம் தரையில் காட்டிட்டு இருக்கே விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி பிஜிஎம் பாய் போட்டு ராவண்ண மகண்டா அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டுக்கிட்டு இதை ஒரு பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? இந்த திட்டத்தை திமுக 2025 கொண்டு வந்துட்டாங்க. 2025 இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா பிடிஆர் தியாகராஜன் இருக்கக்கூடிய நேரத்தில் வாட்ஸ்அப் நிறுவனத்தோட ஒரு டீலிங் வச்சு வாட்ஸ்அப்போட இந்தியாவுடைய தலைமை நிர்வாகியை போய் சந்திச்சு வாட்ஸ்அப்புக்கு தமிழ்நாடு அரசு சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்தை கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே அரசு சார்ந்த இது மாதிரியான பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் சம்பந்தமான இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட சான்றிதழ், வெறும் பர்த்தோ டெத்தோ மட்டும் கிடையாது, 50க்கும் மேற்பட்ட சான்றிதழில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈஸியாக சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம கேஸ் புக் பண்ணுறோம் இல்லையா, வெறும் ஈஸியாக மெத்தடில் இருக்கும். அதை நம்ம ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பினாலே உங்களுக்கு என்னென்ன வேணும், பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், அதை கிளிக் பண்ணி நம்மளோட டேட்டா கொடுத்தா போதும், ஒரு செகண்டில் வந்துடும். இந்த சிஸ்டத்தை திமுக 2025 நடைமுறைக்கு கொண்டு வந்து இவ்வளவு ஆக்கப்பூர்வமான பணிகளை கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்காங்க. இது எதுவுமே இந்த தற்கொலை பசங்களுக்கு புரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அதை இவங்க செஞ்ச மாதிரி ஒரு பொய் செய்தியை கிரியேட் பண்ணுறாங்க. இதை விஜய் அண்ணா தான் இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கிறாருன்னு அதை நம்பிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ராவண்ண மகண்டா அப்படின்னு சொல்லி பிஜிஎம் போட்டுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு நாளுமே பொய் செய்திகள் பரப்புறாங்க. கண்மூடித்தனமான பொய் செய்தி. நான் என்ன கேட்குறேன், இப்படி பொய் செய்தி பரவுறது விஜய்க்கு தெரியாதா? ஒரு சிஎம் பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ இந்த பொய் செய்தியை பார்த்துட்டு ஒரு அமைதியாக இருக்கிறாருன்னா அப்போ அந்த பொய் செய்தி பரவட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பொய் செய்திகளுக்கு இடம் அளிக்கிறாரா? இல்லை இப்படி ஒரு பொய் செய்தி பரவுறதே அவருக்கு தெரியாமல் இருக்குதா? இன்னைக்கு சட்ட ஒழுங்கு வந்தா ஏன் நான் வந்துட்டேன்னா சட்ட ஒழுங்குல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, நான் விடவே மாட்டேன், என் மண்ணுக்கோ மக்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கரூரில் விட்டு ஓடினார்ல, அப்போ இந்த டைலாக்லாம் சொல்லியிருந்தாரு. அப்போ நான் வந்து களத்தில் நிற்பேன் அப்படின்னாரு. இங்க கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பொய் செய்திகள் நடக்குது. அதை தி ஹிந்து அம்பலப்படுத்தி இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ் ஹிந்து இந்த செய்தியை வெளியிட்டு இருந்தா அது தமிழ்நாடு அளவு செய்தி தான். தி ஹிந்து ஆங்கில ஊடகம் வெளியிட்டதால இது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவப்பட்டு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பொய் செய்தி அரசியல் நடக்குது, ஒரு பித்தலாட்டு அரசியல் நடக்குது அப்படிங்கிறத தி ஹிந்து இன்னைக்கு அம்பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான பொய் செய்திகள் நடக்குது. ஆனா இதுக்கு எதிராக விஜயோடைய தரப்புல இருந்தோ தாவேகாவுடைய தரப்புல இருந்தோ பொய் செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனா திமுக ஆட்சியில் என்ன செய்யப்படுச்சுமா, ஃபேக்ட் செக்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அரசு சார்பில் டிஎன் ஃபேக்ட் செக் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் பொய் செய்தி பரவுதோ, அதாவது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும், இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் காரணம் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு ஒரு பொய் செய்தி பரப்புவோம். உடனே ஃபேக்ட் செக் டீம் அதை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை அதுக்கு இஸ்லாமியர்களும் எந்த ஒரு காரணமும் இல்லை, அந்த விபத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்றத கிளியர் பண்ணுவாங்க. எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல திருடிடுவான், அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்களா ஹலால் பொருள் சேர்த்ததால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே இஸ்லாமியர்கள் மேல் வன்மம் பரப்புறது, தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மேலே வன்மத்தை பரப்புது, இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் கலவரத்தை உண்டாக்குற மாதிரியான பல செய்திகள் பரப்பும் போது அதெல்லாம் கிளியர் பண்ணி மக்களுக்கு உண்மை செய்தியை கொண்டு வரணுங்கிறதுக்காக திமுக அரசு சார்பிலிருந்து டிஎன் ஃபேக்ட் செக் சொல்லி ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க திமுக. ஆனால் அந்த திமுக தீய சக்தி, நான் வந்து தூய ஆட்சி சொல்வேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொய் செய்திகளை மட்டுமே மூலதனமாக வச்சு ஒரு அரசியல் செய்கிறாங்க. அந்த பொய் செய்தியோட அரசியல் முழுக்கவே இன்னைக்கு தி ஹிந்து மாதிரியான பல ஊடகங்கள் அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பல ஊடகங்கள் பல பத்திரிகைகள் சொல்றதுன்னா இதுவரைக்கும் வரலாறு பார்க்காத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு. ஆட்சிக்கு வந்து இந்த 10 நாளைக்குள்ள 30க்கும் மேற்பட்ட படுகொலைகள், பெண்கள் நாசப்படுத்தப்படுறாங்க, வச்சு எரிக்கக்கூடிய ஒரு நிலைமை. நேற்று திருச்சியில் வச்சு கல்லால் அடிச்சு நடுரோட்டில் ஒரு பார்க்கில் வச்சு அடின்னு அடிச்சு அவ்வளோ சித்திரவதைப்படுத்துறான். ஆனால் இதுக்கு எதிராக வாயை கூட திறக்கல, ஒரு கண்டன அறிக்கை வெளியிடல, அங்கே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் போய் சம்மந்தப்பட்டவர்கள் நேரில் போய் பார்க்கல, எதுவுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு தன்னோட படம் அங்கே தடை செய்யப்படும் போது எப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரம் தடை செய்யப்பட்டு இருக்கு, அவங்களோட சுதந்திரம் தடை செய்யப்பட்டு இருக்கு, அதே மாதிரி வாயை மூடி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால மாற்றம் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்ட எல்லாருமே வாயை மூடி 5 வருஷத்துக்கு உட்கார வேண்டியதான். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.